காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். வணக்கம். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கையை இவர்கள் மாண்புமிகு முதல்வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும். இந்த அறிக்கை நீங்க வேணா படித்து காட்டு. நாடாளுமன்ற தேர்தல் 2024 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன்று 9/3/2024 கலந்து பேசியதில் 2024 ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதெனவும் வருகிற 2025 ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் ஐயா கையெழுத்து போட்டிருக்காங்க, சிஎம் ஐயா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. முதல்ல சொன்னதை மறுபடியும் கேளுங்க. மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி கூறுகிறது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்திருக்கிறது. இந்நிலையில் ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி கூறியிருக்கிறது. இந்நிலையில் திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் தாங்கள் தர இருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் மிக அண்மையில் வந்திருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய விஷயங்களில் முனைப்பு காட்டி வருகின்றன. அந்த நிலையில் கூட்டணி தற்பொழுது ஒவ்வொரு கட்சியும் இறுதி செய்து கொண்டிருக்கின்றன. மக்கள் நீதி மய்யம் திமுகவோடு இணைந்திருக்கிறது. முதன்முறையாக மக்கள் நீதி மய்யம் ஒரு கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு ராஜ்யசபா இடத்தை மக்கள் நீதி மய்யத்திற்கு திமுக ஒதுக்கியிருக்கிறது. திமுக கட்சிக்கு தங்களது முழு ஆதரவை மக்கள் நீதி மய்யம் அளிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றன. திமுக தற்பொழுது மக்கள் நீதி மையத்தோடு தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்திருக்கும் சூழலில் ஒரு மாநிலங்களவை இடத்தை மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கியிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சரோடு சந்திப்பை நிகழ்த்தினார். முதலமைச்சரினுடைய கையொப்பமும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசனின் கையொப்பமும் இடப்பட்ட அந்த ஒப்புகை சீட்டையும் தற்பொழுது செய்தியாளர்களிடம் அந்த கட்சியினர் வாசித்து காட்டினார்கள்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணிக்காக மக்கள் நீதி மய்யம் வாக்கு சேகரிக்கும். தான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.